My dear friends, இந்த வீடியோ பதிவில் நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ரீசெண்டாக எங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் இருந்தது. அதில் டியூஷன்ஸுக்கெல்லாம் டீச்சர்ஸு தேவைப்படும். அதுக்கப்புறம் நீட் ஜேஇ கிளாஸஸ்க்கெலாம் எங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். அதில் நிறைய அதாவது ஒரு பயோடேட்டா ரெஸ்யூம்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ என்னடா நல்லா படித்தவங்க, பர்டிகுலராக ஈவன் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு அவங்க கூட என்ன அப்படின்னாக்கா போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் கூட நான் வந்து 1 ஹவருக்கு ஒரு 300 400 200 இதுக்கெல்லாம் வரத்துக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தன்னுடைய ரெஸ்யூம்ஸ்லாம் அனுப்பிச்சத பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமாகவே இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சில ஐடி கைஸ் எல்லாம் வந்து கண்ணாபின்னான சேலரி, என்கிட்ட படித்த பசங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தகுதி திறமை என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு நல்லாவே தெரியும். இதில் 2 விதமான கேட்டகரி இருக்காங்க. என்கிட்ட படித்த நல்ல பசங்கள்லாம் வந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இல்லாட்டினாக்கா கோர் இன்ஜினியரிங் போனவங்கெல்லாம் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்டேட்டஸ் அப்படின்றது அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரமாதமாக அமையலை. ஏதாவது வரும்படி இன்னும் மேலே கிடைக்குமா அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. சில பேருக்கு நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸை கூட அவங்க இன்ஜினியரிங் ஃபோக்கஸ் ஏதாவது இந்த மாதிரி ஒரு கோர் சயின்ஸோ இன்ஜினியரிங்கோ எடுத்தவங்களுக்கு சரியானபடி அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அமையலை. ஆனால் நான் பார்க்குற சில பேர் பணத்தை கொடுத்து சில காலேஜஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி ஐடியில் அப்படி இப்படின்னு போனோன்னு எதுவுமே வந்து ஒரு வேனிஷ் ஆகிற நிலைமையில தான் இருக்குது. இருந்தாலும் கோர் சயின்ஸ் வர்சஸ் அதாவது கோர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வர்சஸ் ஐடி அப்படிங்கிறப்போ அங்கே வந்து ஒரு டோட்டலாக ஒரு சோசியோ எக்கானமிக் டிவைடை நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி கைஸ் ஏதோ ப்ரோக்ராமிங் பண்ணுறது மூலியமாகவோ இல்லாட்டினா கோடிங் பண்ணுறது மூலியமாகவோ இல்லாட்டினாக்கா ஏதோ ஒரு நான் அலட்சியமாக எந்த ஒரு ஜாபையும் சொல்ல விரும்பலை. பட் இருந்தாலும் நான் பார்த்த வரையிலும் அதாவது பர்டிகுலராக இந்த 9th-லேருந்து 12th வரையிலும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு அவங்க நல்லா பிரமாதமாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட என்ன பண்ணிடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் அவங்களுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் வந்துடுதா என்னன்னு தெரியல. இந்த லேர்னிங்கில் வந்து ஃபர்தராக அவங்களால எந்த விதமான ஒரு ஃப்ளரிஷிங்கும் வர முடியல அப்படிங்கிறது வருந்தத்தக்க உண்மை. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும், இந்த சோசியோ எக்கானமிக் டிவைடுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சேன். அதை தான் நான் உங்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த டிக்ளைனிங் வேல்யூ ஆஃப் கோர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஏன் இந்த மாதிரி வந்தது, எதனால், இது எப்படி நாம் சரி கட்டுறது, இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போது உங்களுக்கே தெரியும், மெக்கானிக்கல், சிவில், கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா அதிகமாக அட்மிஷன் ஆகிறது கிடையாது, அதிகமாக போகிறதில்ல ஸ்டூடெண்ட்ஸு. எல்லாமே இந்த ஃபேன்சி ஜாபாக நமக்கு இந்த ஐடி செக்டர்ஸில் தான் நிறைய இன்கம் வருது. அப்படிங்கிறதுனால ஏதோ கீபேடில் 4 தட்டினாக்கா எனக்கு இன்கம் டான்னு வருது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. அதோடு இல்லாமல் ஏகப்பட்ட இன்ஸ்டியூஷனும் இப்போது நிறைய பெருகி போச்சு. அப்படிங்கிறதுல இந்த ஒரு கமர்ஷியலைசேஷன், அதாவது டூ மச் ஆஃப் கமர்ஷியலைசேஷன், மிஸ்லீடிங்கான சில இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது, இது மூலியமாகவே நிறைய பேரண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு இவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. இதில் என்னன்னாக்கா, அதாவது ஸ்கில் செட்டு டோட்டலாகவே கம்மியாகிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் பயங்கரமாக ஸ்கில் செட்டு கம்மியாகிட்டே இருக்குது. ஒரு ப்ரெசன்டேஷன் எஃபெக்டிவாக பண்ண தெரியல. அதோடு இல்லாமல் அதாவது கற்றோருக்கு அழகு சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு நாம் எப்படி கிறிஸ்பாக இருக்கணும், அந்த மாதிரியான ஸ்கில் செட்டில் நம்ம போயிடுச்சு. அதுக்கு பதிலாக ஏதோ ஒன்று நாம் ப்ரோக்ராமிங் பண்ணி ஏதோ கொண்டு வந்துடுறோம். அது மூலிமா நமக்கு நிறைய சேலரி கிடைக்குது. அதனால் நம்ம அந்த ஜாபுக்கு தான், ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்கு தான் போகணுன்ற ஒரு முனைப்பு. அதோடு இல்லாமல் இப்போ வந்து ஓவர் எம்ஃபசிஸ் ஆன் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டிகிரி, இந்த டிகிரி படித்தா இவ்வளோ வேல்யூ அப்படின்றது சொல்கிறது. இது ஆக்சுவலாக வந்து டோட்டலாகவே டிகிரி, இந்த எஜுகேஷனை வந்து அதாவது கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிகிரி சர்டிஃபிகேட்லேருந்து டோட்டலாக டிட்டாச் பண்ணிவிட்டு ஸ்கில் செட் பேசிஸில் இருந்தால் தான் அது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இன்ஸ்டிடியூஷனும் சரி, இல்லாட்டினா வாலண்டியர்ஸ் நிறைய இப்போ ஸ்கில்டு பர்சன்ஸ், மென்டார்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நல்லா டெவலப் பண்ணி ஒரு ஸ்கில் செட்டை உருவாக்க முடியும். இப்போது ரெண்டாவது,
நேஷன் லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் ரிலையன்ஸ், ஓவர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ஐடி அண்ட் ஏஐ இது வந்து ரொம்ப டூ மச். இது டேஞ்சரஸ் டைரக்ஷன் ஆல்சோ. அதே டயத்தில் மேனுஃபேக்சரிங்க்கும் எனர்ஜிக்கு அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டே இல்லாமல் இருக்குது. நாளுக்கு நாள் அது வீழ்ச்சியை தான் கண்டுக்கிட்டு இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து பார்த்தாலும் பயமாகவே இருக்குது. சோசியோ எக்கானமிக் டிவைடை நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இதுவும் மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய புரட்சிக்கு கூட வழிவகுக்கும். ஸோ எந்த பக்கம் போகுதுன்றது தெரில. நம்ம கவர்மெண்ட்டும் சரி, நாமளும் சரி, இண்டிவிஜுவலும் சரி, ஆர்கனைசேஷனும் சரி, இவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுப்போடு நடந்தாங்க அப்படின்னாக்கா இதுக்கு மாற்று நிச்சயமாக உண்டு. ஹை இன்கம் ஃபார் ஐடி அப்படிங்கிறது ஒரு பாரபட்சமாக இருக்குது. ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, ஒரு கண்ணில் வெண்ணெய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப டேஞ்சரஸ். அதே இது லோ இன்கம் ஃபார் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கோர் இன்ஜினியரிங் குரூப்புன்றது அதோட வளர்ச்சியே மிகப்பெரிய ரிஸ்க் ஆக்கி விட்டுரும். இங்கே சயின்டிஃபிக் ரிசர்ச் அப்படின்றதுக்கு எந்த விதமான ஃபண்டிங்கும் முன்வரத்துக்கு ஆள் தயாராக இல்லை. ஏன்னாக்கா சரியான ஆட்களும் கிடைக்கல, அதை யாரும் பிரியப்படுறதும் இல்லை. அப்படிங்கிறப்ப நம்ம நானோ டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி, பிரேக் த்ரூ டெக்னாலஜிலாம் எப்படி வளரும்? சோசியல் மீடியா ஹைப்பு ஒரு பக்கம், அது மூலியமாக இளைஞர்கள் தன்னுடைய ப்ரீசியஸ் ஹவர்ஸை இழந்துக்கிட்டே இருக்காங்க. கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் நல்ல சில யூடியூப் வீடியோலாம் பார்த்தா கூட பிரமாதமாக இருக்குது. ஆனால் அவங்க ஏதோ அதில் இன்கம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய சீரியஸான மேனவர்ஸை ரொம்ப லூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி குறிப்பாக சொல்ல போகணுன்னா, சுருக்கமாக சொல்லணுன்னா, தெர் மே பி அ வார் பிட்வீன் ஐடி அண்ட் கோர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் குரூப். அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் லெவல் வந்து சோசியோ எக்கனாமிக் டிவைட்னால் மிகப்பெரிய ஒரு சரிவு வரத்துக்கு இருக்குது. ஸோ நாம் தான் அது வரத்துக்கு முன்னாடி வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ இம்மீடியட்டாக நம்ம பண்ண வேண்டியது என்ன? பேரண்ட்ஸும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எஜுகேஷன் லெவல்லையே நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பேலன்ஸ்டு அப்ரோச், பேலன்ஸ் கன்சிடரேஷன் நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஒரு பக்கமே வளர்றதுங்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் எனி நேஷன். ஸோ அதனால் நம்ம எல்லா கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா கலைகளும் நல்லது தான். எல்லாத்தையுமே நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி தான் அதுக்கான பேமெண்ட்டும் அந்த மாதிரி நல்ல விதமாக அமைகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இம்பார்ட்டன்ஸு தானாக பேலன்ஸ்டாக போயிடும். அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் காலத்தில் சொல்லுங்கள் நீங்கள். தேங்க்யூ.